ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டுக்கான ஆடிப்பூரம் எப்போ வருது, எந்த தேதியில் வருது, அப்போது என்ன வழிபாடு நாம் செய்யலாம், அந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாடுனால் நமக்கு என்ன நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடிப்பூரம். பார்வதி தேவியின் அருளை பெற கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள், அழகான அலங்காரங்கள், அதுக்கப்புறமா வளையல் பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் கூட நமக்கு நடக்கும். இந்த நாளில் எப்படி வழிபட்டோம் அப்படின்னா அந்த அதிசயங்களை பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். ஆடிப்பூரம் அப்படிங்கிறது தமிழ் மாதமான ஆடியில் வரும் பூர நட்சத்திரம் அன்னைக்கு கொண்டாடப்படுற ஒரு உற்சவம். இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமியின் அவதாரமான ஆண்டாளின் அவதார தினம். அதனால் இது ஆண்டாள் ஜெயந்தியாகவும் ஆடிப்பூர விழா கொண்டாடப்படுது. 12 ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியாரை போற்றும் விழாவாகவும் பார்வதி தேவியின் வளைகாப்பு விழாவாகவும் கொண்டாடப்படுது. ஆடிப்பூரம் நாளில் பார்வதி தேவி பூமிக்கு பக்தர்களை ஆசீர்வாதம் செய்கிறதாக பக்தர்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆடிப்பூரம் அன்னைக்கு கோவில்களில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் நடத்துவாங்க. பூக்கள், விளக்குகள், காய்கறிகள், பழங்கள், வளையல் மற்றும் அழகான ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்படுவாங்க. அப்புறம் அம்மனுக்கு பட்டு ஆடைகளை அணிவிச்சு நகைகள் போட்டு அலங்காரம் செய்வாங்க. இது செல்வத்தையும் தெய்வீக அருளையும் குறிக்குது. சிறப்பு அர்ச்சனை மற்றும் ஆரத்தி பூஜைகளை கோவில்களில் செஞ்சுட்டு வருவாங்க. பெண்களுக்கு கண்ணாடி வளையல்களை பிரசாதமாக கொடுப்பாங்க. அம்மன் பற்றிய ஸ்லோகங்களை சொல்லி பக்தர்களையும் பிரார்த்தனை செய்ய சொல்வாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் துளசி செடிக்கு கீழே பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைதான் ஆண்டாள். அவருக்கு தான் அந்த குழந்தைக்கு தான் கோதை அப்படின்னு பெயர் வச்சாரு. கோதை சிறுவயதிலிருந்தே கண்ணனின் தீவிர பக்தியாக இருப்பாங்க. அவர் திருப்பாவை அப்படின்ற பாடல்களை விஷ்ணுவை புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அவருடைய பக்தியால் அவர் ஆழ்வார்களில் ஒருவராக உயர்ந்தாங்க. ஆண்டாள் பிறந்த நாளை ஆடிப்பூரமாக நாம் கொண்டாடுறோம். ஆண்டாள் விஷ்ணுவின் மீது வைத்திருந்த அன்பை இந்த நாள் நமக்கு நினைவூட்டும். ஆடிப்பூர விழா ஆண்டாள் அவதரித்த இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாட்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சவமாக கொண்டாடுவாங்க. ஆடிப்பூரம் அன்னைக்கு ரங்க மன்னர் கூட ஆண்டாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் புரிவாங்க. வைணவ ஸ்தலங்களில் ஆடிப்பூர விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுறது வழக்கமாக இருக்குது. ஆண்டாள் திருமாலுடன் ஐக்கியமான ஸ்ரீரங்கத்திலும் ஆடிப்பூர விழா கோலாகலமாக கொண்டாடப்படுது. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் 10 நாட்களும், திருவண்ணாமலை கோவிலில் 3 நாட்களும், கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் 3 நாட்களும் ஆடிப்பூரம் கொண்டாடப்படுது. இந்த ஆடிப்பூரத்தின் சடங்குகள் அப்புறம் பலன்கள் என்ன அப்படின்னா, பங்குனி உத்திரத்தில் சிவன் மற்றும் பார்வதி திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆடிப்பூரத்தில் எல்லா தேவியரும் வளைகாப்பு அந்த விழா கொண்டாடுறது ஒரு புனிதமான பாரம்பரியம். இந்த நாளில் தெய்வீக தாயை கௌரவிக்கும் ஒரு சிறப்பு நாள். அம்மன் சன்னதியில் கண்ணாடி வளையல்களால் அலங்காரம் செய்வாங்க. இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் அம்மனுக்கு அணிவித்த பிறகு அந்த பிரசாதமாக கொடுக்கப்படும் வளையல்களை அணிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த பெண்களுக்கு சீக்கிரமே திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சுபிட்சமான வாழ்க்கை அமையும் அப்படின்றதும் நம்பிக்கை. அம்மனுக்கு வளையல் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில்
நமக்கு வந்து நிறைய அதிசயங்கள் வந்து நடக்கும். சரி, இந்த ஆடிப்பூரம் 2025ஆம் ஆண்டு எப்போ வருது அந்த நேரத்தை வந்து இப்போது நான் இதில் வந்து சொல்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு ஆடிப்பூரம் எப்போ வருது அப்படின்னா ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. ஜூலை 27ஆம் தேதி மாலை 6:55 மணிக்கு ஆரம்பித்து ஜூலை 28ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் இருக்கு. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதியும் சேர்ந்து வர்றதுனால விநாயகரையும் ஆண்டாளையும் அம்பிகையும் நாம சேர்ந்து வழிபாடு செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதனால தவறாம இந்த ஆடிப்பூரத்தன்னைக்கு உங்களால் முடிஞ்சளவு நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அங்கே கொடுக்குற வளையலை கண்டிப்பாக நீங்கள் அணிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களால் முடியும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா வளையல் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்து வாங்கி வைப்பாங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக போய் அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும், நல்லதே நடக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.